அம்மா அம்மா ஐயோ வீட்டில் இந்த கொல்லை சைடு பார்த்தோன்னா ரொம்ப அடசலாக இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு நீட்டாக இருக்குது. நான் வந்து காலேஜில் எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லும்போது இது போட்டு நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் இதை நான் கையில் எடுக்கிறேன். எங்கே வரேன் அதுக்கு ஆ இது என்னடி கொழுக்கட்டை மாதிரி வைக்கிற? இதை அப்படியே தேய்க்க வேண்டியதான். ஆனால் இவன் படுத்த படுக்கையாகவே தான் இருக்கான். ஃபீவர் வந்து இந்த நைட்டு தான் ரொம்ப அதிகமாகுது. 101 டிகிரிக்கு மேலே போயிடுது. ஹேமை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திவிக்கு 4 நாளாக ஃபீவரு. இவனோட ஃபீவர் வந்து சின்னவனுக்கும் வந்துருச்சு. அவன் கூட பரவாயில்ல, அங்கேயும் இங்கேயும் குழந்தை தானே நடந்துக்கிட்டு போயிட்டு விளாண்டுட்டு இருக்கிறதுனால அவனுக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் இவன் படுத்த படுக்கையாகவே தான் இருக்கான். ஃபீவர் வந்து இந்த நைட்டு தான் ரொம்ப அதிகமாகுது. 101 டிகிரிக்கு மேலே போயிடுது. எனக்கு பயமாக வேற ஆயிடுதா, தண்ணி ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த ஃபீவர் என்னான்னு தெரியல, குறையவே மாட்டேங்குது. டாக்டரும் சொல்கிறாங்க 4 நாளைக்கு மேலே வரைக்கும் இந்த ஃபீவர் வரும், அது வைரல் ஃபீவராக இருக்குது, கொஞ்சம் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போயுமே வந்துட்டு நைட்டு கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ காலையில் இப்போ தொட்டு பார்க்குறேன் லைட்டாக ஃபீவராக இருக்குது. நைட்டு நேற்று ஃபீவரே இல்லை. நேற்று மதியானம்லாம் ஃபீவர் இல்லை, ஏன்னா நான் காலையில் மருந்து கொடுத்தா மதியம் ஃபீவர் இல்லை. லைட்டு கொஞ்சமாக ஒரு 98 அது மாதிரி வரா மாதிரி இருந்துச்சு. மேலே அதிகமாக மாதிரி இருந்ததுனால நான் மருந்து கொடுத்தா நைட்டு நல்லா தான் இருந்தான். இப்போ காலையில் இப்போ பார்க்குறேன் ஃபீவராக இருக்குது. சின்னவன் வந்துட்டு எழுந்துருச்சு அத்தைக்கிட்ட இருக்கான். அவனுக்குமே ஃபீவர். அவனுக்கு தான் நைட்டு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் தொட்டு பார்க்குறேன், வரவங்கலாம் என்ன இவன் நல்லா தானே இருந்துட்டு இருந்தான், இவனுக்கு என்ன இவ்வளோ ஃபீவராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நைட்டு அவனுக்கு மருந்து கொடுத்தேன். அவர் காலையில் நல்லா தான் இருக்கார். இவர் தான் வந்துட்டு அவரை கூட பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் போல இருக்குது. இவனை தான் ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே படுத்த படுக்கையாகவே இருக்கான். ஸோ நம்ம வந்து வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. இந்த ஃபீவர் வந்து வைரல் ஃபீவருங்கிறதுனால குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக பரவுதான். ஸ்கூல்லேருந்து மிஸ்ஸு சொல்கிறாங்க, நிறைய பேர் லீவ் போட்டு போகிறதே ஒரு 10-15 பேருக்கு மேலே லீவ் போட்டு போகிறாங்க இந்த ஃபீவரால் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிளைமேட் சேஞ்சாலையும் சரி, இந்த கொசுவாலையும் தான் வந்துட்டு இந்த ஃபீவர் வருதாம்மா. இப்போ நம்ம வந்துட்டு வீட்டில் குழந்தைங்கள் இருந்தால் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது வந்துடுச்சுன்னா நம்மளால் தாங்கவே முடியாது. நமக்குன்னா கூட நம்மளால் தாங்கிக்க முடியும், குழந்தைங்களுக்கு வந்துட்டாலே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு வேலையுமே புரியாது. எங்கள் 2 பேருக்கும் உடம்பு சரியில்லையா, மாற்றி மாற்றி இவங்கள பார்த்துக்கிறதுக்கே என்னால் முடியல. ஸோ அதனால தான் நம்ம ஒரு வாரமாக வீடியோ போடவே இல்லை. இதெல்லாமே எக்ஸாமுக்கு வந்துட்டு ஜுரத்தோட போனா பார்த்தியா? ஜுரத்தோட நான் போயிட்டு வரேம்மா, நான் சொன்னேன் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிக்கிறேன்டா பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் எக்ஸாமுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீவரு, அதோடய போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன். அப்படியே பக்கத்தில் போனோம்னு வச்சுங்களேன், அப்படியே அனல் மாதிரி வீசும். நமக்கே வந்துட்டு ஏதோ நெருப்பு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்த அளவுக்கு அனல் வீசி அப்படி இருந்துச்சு. அந்த ஜுரம் குறையவே இல்லை. 2 நாள் ரொம்ப ஹெவி ஜுரம், குறையவே இல்லை. நானும் தொடச்சி விட்டுட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு குறையவே இல்லை. சின்னவனுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. 2 பேருக்கும் வந்ததுனால தான் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படி எனக்கே என்னமோ கேரி கொண்டா மாதிரி இருந்துகிட்டு இருந்தேன். 4 நாளும் நான் தான் இங்கே இருக்கேனா அப்படின்னு தெரியல. நான் உடம்பு மட்டும்தான் நடமாடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் மைண்டெல்லாம் என்ன பண்ணுதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் உடம்பு சரியில்லை, அதை நினச்சி எனக்கு ஏதாவது ஆகிடுமோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. ஏன்னா குழந்தைங்களாம் இருக்காங்களே, ரொம்ப ஃபீவர் வந்துச்சுன்னா ஏதாவது ஆகிடுமோங்கிற ஒரு பயம் வேற எனக்குள்ளே வந்துடுச்சு. அதனால தான் ஒரு வாரமாக வீடியோவும் எங்களால் எடுக்க முடியல. 10 நாள் இந்த எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்களா, வீட்டில் தான் இருக்க போகிறோம், நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம் வீட்லேயே வச்சு அப்படிங்கிறது தான் ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. கரெக்டாக 10 நாள் லீவ் வந்துடுச்சு. தூங்குறியா? ப்ரஷ் பண்ணிட்டு வரியா? சரி கொஞ்ச நேரம் தூங்கு. தம்பி இருந்துச்சு போயிட்டான். அவன் பாரு உடம்பு சரியில்லைன்னு. அதான் குழந்தைங்க, அதுக்கு ஒன்றுமே தெரியல. ஃபீவர், தலை சுடுது, உடம்பெல்லாம் சுடுது, ஆனால் அவன் பட்டிலே அவன் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கான். இவன் தான் அப்படியே படுத்துக்கிறான். முன்னாடி நம்ம வீட்டில் இந்த கொல்லை சைடு பார்த்தோன்னா ரொம்ப அடசலாக இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு நீட்டாக இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குன்னே தெரியாமல் இருந்துச்சு. ஆமாம், ஏதாவது எங்கெங்கே இருக்குன்னே தெரியாது எங்களுக்கு. அந்த அளவுக்கு இந்த இடத்துலலாம் காடு மண்டி இருந்துச்சு. இந்த சின்ன சின்ன பூ ஒன்று வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் படர்ந்து போயிடுச்சு. அதுவே வந்து ஒரு காடு மாதிரி இருந்துச்சு. அதான் கீழே ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு மேலேயும் வந்து இந்த வாழை இலையெல்லாம் ரொம்ப தொங்கிட்டு இருந்துச்சு, அதையும் பிடிச்சி வெட்டி விட்டுட்டு செம்பருத்திலாம் காலிங்க. இந்த இடத்த க்ளீன் பண்ணதுக்கு காரணமே வந்து கொசுவால தான். இங்கே ஃபுல்லாக கீழே மண்டி இருந்துச்சு அந்த காடு, அதனாலே கொசு வந்து அதிகமாகுது. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நல்லாவும் இருக்குது, கொசு தொலையும் இல்லை. உப்பு போட்டு பயிரை வேக வச்சுருக்கேன். இது கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். நான் அதுக்குள்ளே ஜூஸ் அடிச்சுட்டு வந்துட்டேன். அப்படி திவிக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் தங்கம்.
எனக்கு குட் மார்னிங்லாம் சொல்லாதீங்க. நான் எழுந்திரிச்சு 1 hour ஆகுது இல்ல. அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். நட்ஸ் நைட்டே ஊற வச்சிருப்பாங்க. பிடிக்குமா? ஆமா நிவி பிடிக்கும். பிடிக்காதுங்கிறான் அவன் நான் எது கொடுத்தாலும் இதே பிடிக்காதா? ரியாக்ஷன் தான் கொடுக்குறான். பிடிக்காத தங்கம்? பிடிக்காதா? பிடிக்காதா? கொடுத்தாங்க ட்விஸ்ட். வேணாம் போ. இதே கொடுத்து சாவடிக்காத. அன்எக்ஸ்பெக்டட். இவன் எதுக்கு எடுத்தாலும் இப்படிதான் தலையாடுவான். அதனால அதெல்லாம் நம்பாதீங்க. என்னம்மா? ஏன்? சரி சரி சரி. அது உடம்புக்கு அவ்வளவு நல்லது, குடிக்க மாட்டான் பத்தியா? இங்க பாரா. என்ன வேணாமா? வேணாமா? வேணும். வேணும் வேணாமா? பிடிக்காதா? அதெல்லாம் பிடிக்குப்பா. நான் அப்படிதான் சொல்லுவேன் சும்மா. என்ன தாத்தா 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 தந்துக்கிட்டு தானே இருக்கேன். பயங்கரமான ஆளு. நிவி தூங்குனாதான் இந்த வீடே ஒரு அமைதியான குளத்துல இருக்கும். இல்லைன்னா வச்சுங்களேன் அங்கேயும் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். காலையில நேரமா எழுந்திரிச்சதுனால நேரமா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் எழுந்திரிக்கிறதுக்குள்ள காலையில சாப்பாடு செஞ்சிடலான்னு செஞ்சுட்டு இருக்கேன். பயிறு காலையில் கழுவுனோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு அவர் சாப்பாடு ஊற்றும் போது வேக வச்சுட்டேன். இந்த கொண்டைக்கல்லை வந்து விசில் விட்டு தான் இறக்கணும். அதனால் கொண்டைக்கல்லையும் உருளைக்கிழங்கையும் ஒன்றா சேர்த்து வேக போடலான்னு கழுவிட்டுருக்கேன். கொண்டைக்கல்லையோட உருளைக்கிழங்கையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிட வேண்டியதான். விசில் நான் பாட்டிலே வச்சுட்டேன். ஆனால் ஒருத்தவரை மறந்துட்டேன். நிவி தூங்கிட்டு இருக்கான். விசில் வந்தாலும் எழுந்திரிச்சிருவான். ஐயோன்ட்டு அது வேற பக்கத்துலேயே நின்று விசில் வர வரைக்கும் ஆட்டிக்கிட்டே இருந்தேன். இந்த 4 நாள் வந்து கஞ்சி சாதமே சாப்பிட்டு அவனுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் திவிக்கு. அதனால அவனுக்கு பிடிச்சது பூரி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பூரி வந்து எண்ணெய் பொருளா, அது செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆலு பராத்தா தான் செய்ய போகிறேன். இது கோதுமையில் எது பண்ணாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கோதுமை மாவே அதுக்கு தான் வாங்குறது. ஃபஸ்ட்டு அதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. கொண்டைக்கல்லை வேக வச்சுட்டேனே, சாப்பிட்றியா? அந்த பயிரும் இருக்கு, ரெண்டுத்தையும் கலந்து தரேன். நல்லா இந்த அளவுக்கு மசியணும் உருளைக்கிழங்கு. என்ன ஒன்று, இந்த நான் குருமாவை வச்சேன்னா வச்சிங்களேன், இந்த உருளைக்கிழங்குலாம் அப்படியே வந்துடும். அப்படியே தட்டில் இருக்கும் திவிக்கிட்ட. ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து சாப்பிட்ருவான். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். அது கூட வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா சேர்த்துருவோம். இது கூடவே ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சப்பொடி அப்படி சேர்த்துப்போம். இது கூட கொஞ்சமாக உப்பு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து பசங்கிப்போம். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு பானிபூரி சாப்பிடணும் போல இருக்கு. இதில் கொத்தமல்லி கலந்தோடனே அந்த அந்த கரம் மசாலா வாசனையும் எனக்கு பானிபூரி சாப்பிடணும் போல இருக்குது. இங்கே பாருங்க, முன்னாடியே மாவு பிசைஞ்சு துணி போட்டு மூடி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே வச்சு தேய்ச்சிட்டு போட்டு எடுத்து சாப்பிட வேண்டாம். ஒரு ஆள் வெயிட்டிங்கில் இருக்காரு. என்னம்மா இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் அவன் பண்ணி கொடுமா அப்படின்னு. இது என்னடி கொழுக்கட்டை மாதிரி வைக்கிற? இது அப்படியே தேய்க்க வேண்டியதான். பிதுங்கிட்டு வெளில வந்துட போகுது. வெளில வந்தாலும் ஒன்றும் ஆகாது, அப்படியே தேய்ச்சிட வேண்டியதான். நிவி என்ன முடிச்சிட்டியா? புடி 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 புடிங்கடா புடிங்கடா புடிங்கடா. இதுக்கப்புறம் தூங்க மாட்டார். இப்போதானடா அவங்க அம்மா சப்பாத்தி போட்டா, அதுக்குள்ள இப்போதான் சொல்லி வாய மூடல. எழுந்திரிச்சிருவான்னு நினைச்சேன், எழுந்திரிச்சாரு. அலிக்கி நிவிக்கு பல்லு முளைச்சிட்டு, மேல் பல்லு ஒன்னே ஒன்று முளைச்சிருக்கு, பக்கத்துல ஒரு சின்ன பல்லு முளைச்சிட்டு இருக்குது. இப்பவே வந்துட்டு யாரை கடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் வந்துட்டு புரிய வச்சுட்டு இருக்கான். அது நம்ம கையை கொடுத்தனா வச்சுங்களா, அந்த பல்லு வச்சு இருக்கிற இடத்துக்கிட்ட தள்ளி கொண்டு போய் இப்படி கடிப்பான். நிவி குட்டி அழகி
அழகி அழகி தங்கம் அழகு தங்கம் அழகு தங்கம் எங்க வர அழகி ஆ, திவி தம்பியை பார்த்துக்க தங்கம் என்னது இதோ பண்ணிட்டு வந்துடுறேன் முடிச்சு ஆ மாவா மாவா மாவு கம்மியாக தான் இருக்கு ஃபைனலாக தரேன். நிவி ஸ்கூல் போகிற வரையும் ம் நம்ம ஒரு வழி ஆயிடும். 3 வயசுக்கு தான்டா ஸ்கூல் போவான், அதுக்குள்ள உங்க அப்பா ஸ்கூல் நீ ஸ்கூல் போறியா? நான் இப்போதைக்கு போக மாட்டேன். உங்களை நான் என்னென்ன டார்ச்சர் பண்ணணுமோ பண்ணிட்டு தான் ஸ்கூல் போவேன் அப்படின்னுவோம். கிச்சன்னா குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிக்கும் போல இருக்கு. மேக்சிமம் நிவி சாப்பிட்ற இடமே கிச்சன் தான். இப்படி இங்க வந்து தண்ணியை திறந்து விட்டுட்டு சாப்பாடு விடுவேன். இப்போ பாத்திரம் தட்டி தட்டினா வச்சுங்களா சாப்பிடுவான். என்ன அவனுக்கு ஆல்ரெடி பிடிச்சி வைக்க கூடாது. இப்படிதான் உடனே எதாவது கொடுக்கலன்னா ஒரு அழுவை. இதெல்லாம் ஒரு விளையாட்டு ஜாமானா? என்ன அம்மா என்ன அம்மா 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 அப்பா சொல்லு, அப்பா சொல்லு, அப்பா 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 சொல்லு, அப்பா அப்பா. போ சொல்ல முத்தம் கொடு, வந்துட்டு அம்மாக்கு முத்தம் கொடு. கொடுக்க மாட்டானாடி. முத்தம் கொடு ஒரு தடவை. முன்னெல்லாம் முத்தம் கொடுப்பான். கொடு ஒரு தடவை. நல்லா முத்தம் கொடு, முத்தம் கொடு. அம்மா அம்மா. ஐயோ இனிமே கேட்ட உனக்கு கொன்றுவானுங்கிறான். என்ன சரி 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 இந்த சுடு, இந்த சுடுறியா? நீ சுடுறியா? நீ சுடுறியா? இந்தா சுடு சுடு சுடு. அது என்ன பண்ணுது பத்தி? அது காலையிலே வந்து சப்பாத்தியா? ஆலு பராத்தா. ம் ம் ஆமாம். இது வரைக்கும் உனக்கு இந்த நேம்லாம் சொன்னதில்ல, செஞ்சு தான் கொடுத்துருக்கேன். சாப்பிடுதாங்க. நீ பெருசாக கூட சாப்பிடலாம் இல்லையா? 4 நாளாக வாய்க்கு இதமாகவே எதுவும் சாப்பாடு இருந்ததில்ல, அதனால அதை செஞ்சேன். கஞ்சி சோறு, கஞ்சி 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 பூண்டு வெந்தயம் போட்டு வச்ச கஞ்சி தான் குடிச்சிட்டு இருந்தான். வேற எதுவுமே இறங்க மாட்டேங்குது. ஒமட்டிட்டு இருந்தான். என்ன உனக்கு கொடுக்கலையா? ம் வரைக்குது போல அதுக்கு. அப்படியே இந்த தைத்தா கூட வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கு. ம் ஐயோ என் தங்கம். உடம்பு சரியாம இப்பதான் கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. இது இவ்வளவு நாள் எப்படி இருந்துச்சு? இருந்தாலும் அந்த கலகலப்பு வரல பேசல. சாப்பிட்டதுமே திவியும் தூங்கிட்டான், நிவியும் தூங்கிட்டான். திவி இது மாதிரி மதிய டயத்துல தூங்கினதே கிடையாது. வீட்டில் இருந்தாலும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். தூங்குன்னு சொன்னா கூட தூங்க மாட்டான். உனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால தான் தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தது. இன்னும் ஐயோ இதை வாங்கணும் 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 வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்போ என்கிட்ட சொல்லாமலே இஎம்ஐல போட்டு ஆர்டர் பண்ணி வச்சுட்டான். என்னன்னு காமிக்கிறேன் பாருங்க. ப்ரொஜெக்டருங்க. எத்தனை நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தான். நான் வந்து இது நம்ம வீட்டில் போட முடியாது, ஏன்னா
நம்ம வீட்ல செவுரு பெருசா இருந்தாதான் வந்துட்டு லாங்ல ஆமாம், வச்சு லாங் போடுறா டிஸ்டன்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல. நம்ம நாங்கள் தேட்டர் படத்துக்கு போய் நம்ம எத்தனை நாள் ஆகுது? ஆமா. நிவிய வச்சுட்டு தியேட்டருக்கும் எங்கேயுமே போ முடியாதுல்ல இப்போலாம். அதனால கிட்டத்தட்ட எத்தனை மாதம் இருக்கும்? ஒரு 5 மாதம் இருக்குமா, மேலே இருக்குமா? அதுக்கு மேலேயே இருக்கும். 3 மாசத்துல போனது. நிவி பொறந்து 3 மாசத்துல ஆமாம், போனது. அதுக்கப்புறம் போகவே இல்லை. அதுக்கப்புறம் போகவே இல்ல. அதனால சரி வீட்லயே பார்க்கணும். திவ்யால தான் வாங்குனதே இது மேக்ஸிமம். இத வந்து வாங்கணுங்கிறது வாங்கிட்டாரு ஒரு வழியா. நல்லா இருக்குல்ல? நான் வந்து காலேஜ்ல எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லும்போது இது போட்டு நான் பார்த்துருக்கேன். இப்பதான் இதை நான் கையில எடுக்கிறேன். ஆ எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்காம பண்ண மாட்டான். நான் சொல்லிக்கிட்டே இருந்ததை இதை நான் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா நமக்கு இப்போதைக்கு வேண்டாம், இதை எங்க வச்சுப்போம், இடம் கிடையாதுன்னு. ஆனா நம்ம ரூம்ல போடணுங்கிறதுக்காக வாங்கிட்டான். இந்த ப்ரொஜெக்டர் வரதுக்கு முன்னாடியே ஸ்டாண்டை மாட்டி வைப்பானா யாராவது? இங்க பாருங்க, இந்த ஸ்டாண்டை பார்த்துட்டு தான் இந்த ஸ்டாண்டு எதுக்கு இங்க வச்சிருக்கான் சம்மந்தமே இல்லாம அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா இது சர்ப்ரைஸா வந்து வீட்டுல இருக்கு. இந்த ப்ரொஜெக்டரை வச்சு ஒரு நாள் நம்ம கொல்லையில ஸ்க்ரீனை கட்டி படம் போடுவோம். எல்லாரும் உட்காந்து பார்க்குறோம். அப்போ உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இது எப்படி குவாலிட்டியா இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியல. தேட்டர்ல ஓடுற மாதிரியே ஓடுமா? ஆமாம், ஸ்க்ரீன் பெருசா 4K சப்போர்ட் உண்டு. ஆ ஆ அப்ப நெட்ஃப்ளிக்ஸு, எல்லாமே உண்டுடி. பிரைம் வீடியோ எல்லாமே. எல்லாமே இருக்கும். அப்ப ஆ கன்ஃபார்ம் நம்ம போடலாம். செட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்லலாம். ஆமா. இது என்ன எப்படின்னு தெரியல. நம்ம செட் பண்ணி பார்த்து எப்படி படம் ஓடுதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் பார்க்காமலே ஒன்றுமே சொல்ல முடியாது. செட் பண்ணி கூட பார்க்கல. ஓகேங்க. காலையிலேருந்து சரியான வேலை. ஆனால் வேலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க 2 பேரும் படுத்திருக்கிறது தான் இப்போ நான் ஒரு மாதிரியாகவே எனக்கே இருக்குது. ஓகேங்க. இந்த விலாக் அவ்வளோதான். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.